எனது தந்தை இறந்து விட்டார். ஆனால் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று நான் நடத்திய தொடர்சாலை மறியல் போராட்டத்தில் 21 குடும்பத்தின் தந்தை இறந்திருக்கின்றான். அவன் பிள்ளைகள், அவன் குடும்பம் இன்றைக்கு அனாதையாக நின்று கொண்டிருக்கின்றது. எனது தந்தையின் குரலை விட அவனுக்கு அந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம், அவன் வீட்டு பிள்ளைகள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அன்றைக்கு முழுவதும் நிதியளிப்பு விழாவை நடத்திவிட்டு இரவு காட்டு மன்னார் கோயில் கூட்டத்தை முடித்துவிட்டு மறாவது நாள் சென்றால் தனது தந்தையின் உடலை அடக்கம் செய்தவர் நமது டாக்டர் ஐயாவர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த சமுதாயத்திற்கு இனி கிடைப்பாரா என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு சொல்கிறான் வீர வன்னியர் பேரவை என்கின்றான், வன்னியரை வாழ வைக்கப் போகிறேன் என்றான். இவனெல்லாம் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து 55 ஆண்டுகளில் 33 ஆண்டுகள் 1980க்கு முன்பு என்ன செய்தான், எங்கு இருந்தான் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.